ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இது கந்த புராணம் அத்தியாயம் 9. இமாலய பிரதேசத்துல கடும் தவம் புரிந்து வரும் பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதிக்கு அருள் செய்யணும்னு எண்ணம் கொண்ட ஈசன் அந்த கணமே அவள் இருந்து வரும் தவச்சாலையை நோக்கி புறப்பட்டார். அருள் செய்யணும் ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி அவளுடைய மன உறுதியை பரிசோதிக்க விரும்பினார் இறைவன். அதற்கு முதல்ல அவருடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். எப்படின்னா, முகத்தில் சுருக்கங்களுடன் தொங்கும் சதைகளுடன் அவருடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார். நாகாபரணங்கள் ருத்ராட்ச மாலைகளாக மாறின. இடைமேலே உடுத்தி இருந்த புலித்தோல் வெண்மை நிறமாக மாறி அதன் பின் அழுக்கேறி கந்தையாக மாறியது. நெற்றிக்கண் திலகமாக மாறியது. கையிலே பிடித்திருந்த திருசூலம் கைத்தடியாக மாறியது. இப்படி முதியவர் தோற்றத்தை எடுத்து பார்வதியை சந்திக்க பரமன் புறப்பட்டார். அப்போ அந்த காட்டுல தேவியோடைய பூஜைக்காக மலர்களை பறிக்க வந்த தோழி ஒருத்தி தள்ளாடிய நடையோடு வந்த இந்த வயது முதிர்ந்தவரை பார்த்து, யாரோ மகான் வந்திருக்கிறார் அப்படின்னு எண்ணி அவர் கிட்ட போயிட்டு அவரை வணங்கி நின்று கேட்கிறா, ஐயா பெரியவரே, நீங்க யார பார்க்க புறப்பட்டிருக்கீங்க, எங்க போகணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா. பெண்ணே, பர்வதராஜனுடைய குமாரத்தி இந்த காட்டுல தவச்சாலை நிறுவி தவம் செய்து வரான்னு கேள்விப்பட்டேன். அந்த தவத்தோடைய மேன்மையை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க இருக்கு அந்த ஆசிரமம் அப்படின்னு கேட்டாரு ஈசன். பெரியவரே, அரசகுமாரி பாக்யவதி என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா உங்களை போன்ற முதியவரை வரவேற்று உபசரித்து ஆசிர்வாதம் பெற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பாருங்க. நான் அங்கதான் போறேன், வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அந்த தோழி. 2 பேருமே ஆசிரமத்துக்கு வந்து சேர்றாங்க. ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்த அந்த பெண்ணை பார்த்த ஈசன் என்ன சொல்றாருன்னா, குழந்தாய், உனக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அவர் நுழைஞ்ச உடனே பெரியவரை தேவி எதிர்கொண்டு நமஸ்காரம் செய்துவிட்டு, ஐயா தங்களை பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது அப்படின்னு சொன்னா. உடனே பக்கத்துல இருந்த இன்னொரு தோழி விஜயை பக்கத்துல இருந்த ஒரு ஆசனத்தை எடுத்து போட்டு பெரியவரை அது மேல உட்கார சொல்லி வேண்டி நின்னா. இன்னொரு பெண் தட்டுல கனிந்த பழங்களை போட்டு அவர் முன்னாடி வச்சு அதை சாப்பிடும்படி பிரார்த்தனை செஞ்சா. ஈசன் தேவியை பார்த்துக்கிட்டே ஆசனத்துல அமர்ந்தாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பெண்ணே, உன்னை பார்க்கும்போது என்னுடைய மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது. கடுமையான விரத நியமங்களை கொண்ட இந்த தவத்தை உன்மே நீ தாங்குமா? உன்னுடைய அழகு தோற்றத்தை பற்றி எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போது நேரில் பார்க்கும்போது எவ்வளவு வித்தியாசம் தெரியுது. மதவென்று பூரிப்புடன் விளங்க வேண்டிய உன்னுடைய தேகம் இழைச்சு போயிடுச்சே. ஏன் இத்தகைய வருத்தத்துக்கு உன்னை ஆளாக்கிக்கிட்ட? யாரை குறித்து நீ தவம் செய்து வருகின்றாய், சொல்லுமா அப்படின்னு அன்பு ததும்ப கேட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்டதுமே பார்வதிக்கு வெட்கம் வந்து தலையை குனிந்து கொண்டாள். முதியவருடைய கேள்விக்கு அவளுக்கு நேரடியாக பதில் சொல்ல விருப்பமில்லை. அதனால தன்னுடைய தோழி விஜயை பக்கம் திரும்பி கண்களால ஜாடை காட்டினாள். நீயே அதுக்கு பதில் சொல்லுன்னு. உடனே விஜயையும், பெரியவரே, ஹிமவான் திருக்குமாரத்தி இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் ஆதிகாரணராக விளங்கும் பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்து வருகிறாள். அப்பெருமானையே தன்னுடைய நாயகனாக கொள்ள வேண்டும் என்று விரதம் இருந்து வருகிறாள் அப்படின்னு சொன்னான். விஜயை சொன்னதை கேட்ட உடனே முதியவர் வந்து கடகடன்னு சிரிச்சுட்டு, பெண்ணே, நோக்கம் உயர்ந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நிறைவேறக்கூடியதா என்பதை கவனிக்க வேண்டாமா அப்படின்னாரு ஈசன். சுவாமி, என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சிறிது படபடப்போடு கேட்டா பார்வதி. பார்வதி, வேத முதல்வராகிய பரமனை மணக்க வேண்டும் என்று நீ தவம் மேற்கொண்டுள்ளாய். உன் கருத்துக்கு அப்பெருமான் இணங்குவாரா? அது சாத்தியமான நீ நினைச்சு பாத்தியா? எளிதில் அடைந்து விடக்கூடிய பொருளா அவர்? திருமாலும் நான்முகனும் அடிமுடி காண முடியாது திரும்பியது உனக்கு தெரியாதா? வீணாக ஏன் உன்னை வருத்தி கொள்கிறாய்? இந்த இளம் வயசுல இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா? நான் சொல்றதை கேளு. பேசாம அரண்மனைக்கு திரும்பி போயிடு, சௌக்கியமான வாழ்க்கையை வாழு அப்படின்னாரு ஈசன். ஈசன் இப்படி சொன்னதுமே பார்வதி முகம் சுளித்தாள். ஐயா பெரியவரே,
என்னை தாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். நான் மேற்கொண்டிருக்கும் இந்த பணி விளையாட்டு காரியமில்லை. அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். நீங்க கூறியபடி இறைவன் என்னுடைய தவத்துக்கு இறங்கி என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லைனா அதுக்காக நான் பின்வாங்கிட மாட்டேன். என்னுடைய உறுதி ஒருபோதும் குறையாது. என்னுடைய தவத்தை மேலும் கடுமையாக்குவேன். அதன் மூலம் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை. உமக்கு பித்து பிடித்திருக்கின்றது, அதனால்தான் ஏதேதோ சொல்றீங்க அப்படின்னு சொன்னா பார்வதி. இதை கேட்ட ஈசன் இன்னும் பெருசா சிரிச்சுட்டு, குழந்தாய் பார்வதி, உன்னுடைய உறுதியை பாராட்டுகின்றேன். ஆயினும் நீ மேற்கொண்டிருக்கும் கருத்து உன்னை போன்றோருக்கு ஏற்றதல்ல. பெண்கள் தங்களுடைய உரிய நாயகனை தேர்ந்தெடுக்கும் போது அழகு, அறிவு, செல்வம் என்று பல விவரங்களை பற்றி யோசிப்பார்கள். ஆனா நீ உனக்கென தேர்ந்தெடுத்திருக்கும் முக்கண்ணனுக்கு அழகு இருக்கா? பைத்தியக்காரனை போல சடையை விரிச்சு போட்டுக்கொண்டு அலைகின்றான். நெற்றியில இருக்கும் அந்த 3வது கண் எவ்வளவு விகாரமா இருக்கு. கட்டிக்கொள்வதற்கு பட்டாடைகளா இல்லை? புலித்தோலை போத்தி கொண்டு திரிகின்றான். கையில கொடுமை வாய்ந்த பாம்புகளை கங்கணமாக கட்டிக்கொண்டு அலைகின்றான். கழுத்திலே எலும்புகளாலும் மண்டையோடுகளாலும் செய்யப்பட்ட மாலை. ஆபரணங்களுக்கு தான் வழி இல்லைன்னா சூடிக்கொள்வதற்கு வாசமுள்ள மலர்களா இல்லை? வெள்ளருக்கு, அருகு, கொன்றை, நொச்சின்னு அந்த மாதிரி பூக்களை இல்லை சூடிக்கொள்கின்றான் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போனார். இதையெல்லாம் கேட்க விரும்பாத பார்வதி சிவசிவா அப்படின்னு தன்னுடைய காதுகளை பொத்திக் கொள்றா. ஆனாலும் இறைவன் விடல. மேலும் சொல்லலானார். இன்னும் கேளு பார்வதி, அவன் இருக்கும் இடம் மயானம். உடல் முழுசும் சாம்பலை பூசிக்கிட்டு பேய்க்குத்து ஆடிக்கொண்டு இருப்பான். அவனோட சேர்ந்து பூத பிரேத பிசாசுகளும் குதிக்கின்றன. அவனை மணக்க விரும்பும் நீயும் அதே கூட்டத்தோடு ஆட வேண்டியதுதான். அவனுக்கு தாய் தந்தையர்கள் இல்லை. எந்த பெண்ணும் இப்படி ஒரு பித்தனை மணாளனாக தேர்ந்தெடுக்கவே மாட்டாள். இதை கேட்ட பார்வதி கடும் கோபத்தோடு, போதும் நிறுத்தங்கள் ஐயா உமது பிதற்றலை அப்படின்னு எரிச்சலோடு கத்துறான். திருநீரு பூசி சிவப்பழமாக காட்சி அளிக்கும் தங்களை நான் விரும்பும் இறைவனுடைய மெய்யடியாராக எண்ணி தவறாக நினைத்து விட்டேன். இப்பதான் உங்களுடைய சுயரூபம் எனக்கு தெரியுது. சிவ சின்னங்களுடன் விளங்கும் நீங்கள் அப்பரம்பொருளை இப்படித்தான் புரிந்து கொண்டீர்களா? இவ்வளவுதான் புரிந்து கொண்டீர்களா? உமது தோற்றத்துக்கு உரிய ஞானத்தை உம்முடைய பேச்சிலே காண முடியவில்லையே. அந்த ஈசனுடைய பெருமையை வேதங்கள் எப்படியெல்லாம் எடுத்துரைக்கின்றன, அவற்றை நீங்கள் படித்ததில்லையா? பிரம்மாதி தேவர்கள் அப்பரம்பொருளை வணங்கி அவர் அருளை பெற வேண்டி நிற்பதை நீங்கள் அறியவில்லையா? உங்களுடைய தோற்றத்தை நம்பி நான் சிவநிந்தனையான வார்த்தைகளை கேட்க நேரிட்டு விட்டது. சிவனை நிந்தித்து பேசும் நீங்கள் தாழ்ந்தவர்களாகிவிட்டீர்கள். உம்முடன் பேசுவது மகா பாவம். இப்போதே இங்கிருந்து போய்விடுங்கள் அப்படின்னு கத்துனா. இதை கேட்ட மகாதேவன் திரும்பவும் கடகடன்னு சிரிச்சுட்டு, பெண்ணே, நான் சொன்ன வார்த்தைகளை நீ நல்லா உன்னுடைய மனசுல யோசிச்சு பாரு. அந்த ஈசனுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நான் உனக்கு எடுத்து சொல்லணுமா? தோற்றத்திலும் அழகிலும் அவனை விட நான் சிறந்தவன் என்பதை நீயே ஒப்புக்கொள்வாய். தவம் செய்தது போதும். உன்னுடைய தந்தையை போய் பார்ப்போம் வா. என்னை மணந்து கொள்வதால் உனக்கு எந்தவித குறையும் வராமல் நான் கவனித்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னாரு முதியவர். இதை கேட்ட பார்வதி தோழிகளை பார்த்து, இந்த கயவன் கெட்ட எண்ணத்துடன் வந்து தகாத வார்த்தைகளை பேசுகின்றான். எழுந்து செல்லுமாறு சொல்லியும் கேட்கவில்லை. துஷ்டர்களை கண்டால் தூர விலகு என்பர். ஆகவே நாமளே இங்கிருந்து போய்விடுவோம் என்று சொல்லி வாசலை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தாள். பார்வதியின் மன உறுதியை கண்ட இறைவன் மகிழ்ந்து விட்டு, பார்வதி, நீ போக வேண்டாம், நானே புறப்படுறேன், என்ன ஒரு முறை பாரு அப்படின்னு சொன்னாரு. என்ன குரல் மாறி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தாள் பார்வதி. அவளுடன் வாதிட்டு கொண்டிருந்த முதியவரை அங்கு திடீர்னு காணல. அதுக்கு பதிலா நந்தி முதலான கணங்கள் சூழ்ந்திருந்த ரிஷபத்தின் மீது ஆரோகணித்தவராய் கைலாயநாதன் அவளுக்கு தரிசனம் தந்தார். அந்த திவ்ய சொரூபத்தை கண்டதும் அவளுடைய மேனி சிலிர்த்தது. இதுவரை முதியவராக அங்கு வந்தவர் கைலாயநாதனே என்பதை உணர்ந்தபோது அவள் பதறி போய்விட்டாள். சிவநிந்தையை கேட்பதே மகா பாவம்னு சொல்லிட்டு இருந்த பார்வதியே இறைவனை பலவாறு இகழ்ந்து பேசிவிட்டாளே. கைகள் நடுங்க ஈசனை பணிந்து எழுந்தாள். சுவாமி, ஞானத்தில் உயர்ந்த முனிவர்களும் கூட உங்களுடைய மாயையை உணர முடிவதில்லை. அப்படி இருக்க அறிவிலியாகிய நான் எவ்வாறு அறிவேன்? அதனாலதான் நீங்க எனக்காக அருள் செய்ய முதியவர் தோற்றத்தை கொண்டு வந்தபோது கூட உங்களை என்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. தங்கள் பெருமையை குறைத்து பேசிய என் குற்றத்தை பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு பயந்து போய் பிரார்த்தனை செய்தாள். பார்வதி, வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய மன உறுதியை சோதிப்ப
கேட்பதற்காகத்தான் நான் அந்த வயது முதிர்ந்த தோற்றத்தில் வந்தேன். என்னிடம் நீ கொண்டுள்ள அன்பின் மிகுதியால் நீ கூறிய வார்த்தைகள் அனைத்துமே புகழுரையாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ தவம் மேற்கொள்ள தேவையில்லை. உன் தவம் முடிவடைந்தது. நீ அரண்மனைக்கு திரும்பலாம். உன்னை மணந்து கொள்ள நாளையே நான் அங்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரு ஈசன். இப்படி அருள் செய்த ஈசன் அடுத்த கணமே அங்கிருந்து மறைந்தார். பார்வதியுடைய தோழியர்கள் அரண்மனைக்கு ஓடிப்போய் பர்வதராஜன் கிட்ட ஈசன் காட்சி அளித்து அனுகிரகம் செய்த விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. உடனே அவரும் மேனையோட சேர்ந்து ஆசிரமத்துக்கு வந்து பெண்ணை கண்டு பரம சந்தோஷம் அடைந்து அவளை அங்கிருந்து அரண்மனைக்கு அழைத்து கொண்டு திரும்பினான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.